இந்த வீடியோவில் நாம் pgtrb physics unit 3 classical mechanics இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய theory of small oscillations normal modes பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வைப்ரேஷன்ஸ் ஆசிலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த வேவ் ஃபார்ம் எழுதுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அது ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஹேவிங் ஸ்மால் ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், அதாவது ஸ்மால் ஆம்ப்ளிடியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆசிலேஷன் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், the displacement of the particles are restricted to small derivation from position of stable equilibrium. ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா ஆம்ப்ளிடியூட் வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிலேஷன்ஸ், ஸ்மால் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஈக்குவிலிபிரியம் பொசிஷனில் இருக்குன்னு சொன்னோம். இந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம், செகண்ட் ஒன் அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம், தேர்ட் ஒன் நியூட்ரல். ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். By applying small amount of energy, small displacement of system from its rest position, it results in small bounded motion about its equilibrium position. இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தோன்னா அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு நமக்கு திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு வரும், அந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷனுக்கு. அதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து திரும்பவும் இப்படி மூவ் ஆகி கடைசியாக தன்ன ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாட்டம் பொசிஷனில் தான் நமக்கு வந்து பார்ட்டிக்கிள் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிக்கிளை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ இது அப் டைரக்ஷனில் போயிட்டு டவுன் ஆகி இங்கே போயிட்டு தன்னோட பொசிஷனுக்கு, பழைய பொசிஷனுக்கு அது திரும்ப வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஃபார்முலா, இதில் வந்து ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னாக்கா 0வாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். இப்போ பார்ட்டிகல்ஸ் நம்ம மூவ் பண்ணோம்னாலும் திரும்ப வந்து அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதோட ஃபார்முலா f of x is equal to minus dv by dx is equal to 0. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்டுலம் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியமில் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் ஃப்ரம் ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் ரிசல்ட்ஸ் அன்பவுண்டட் மோஷன். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டாப்பில் இருக்கிறது நமக்கு அந்த பார்ட்டிக்கிள். ஸோ இந்த பார்ட்டிக்கிள் இப்படி நிற்கும் போது அது ஸ்டேபிளாகவே இருக்காது, கீழே வந்து மூவ் ஆனாலும் தன்னோட பழைய பொசிஷனுக்கு வராது. இங்கே எப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக் இஸ் மேடு டு ஸ்டாண்ட் ஆன் ஒன் எண்ட். இப்போ எக் எடுத்து இப்படி நம்ம நிற்க வச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், தன்னோட பழைய பொசிஷனுக்கு வராது. பட் அது நல்லா அப்படி மூவ் ஆனிச்சுன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். ஓகேவா? அப்போது இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியமானது எக்ஸாம்பிள் வந்து எக்கு. இந்த ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். மெயின் பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டேபிளுக்கு மினிமமாக இருக்கும், அன்ஸ்டேபிளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்குவிலிபிரியமில் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், இன்னொன்று நியூட்ரல் பார்த்தோம் இல்லையா. நியூட்ரலுங்கிறது நார்மலாக சமதளமாக இருக்கிற இடத்துல வைக்கிற ஒரு பார்ட்டிக்கிள், அதுதான் நமக்கு நியூட்ரல் ஈக்குவிலிபிரியம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மல் மோடு. நார்மல் மோடுங்கிறதுனா மியூச்சுவலி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகிள்ஸ், மோஷன் ஆஃப் ஒன் பார்ட்டிகிள் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த அதர், டோட்டல் சிஸ்டம் டெவலப்டு எ டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் மோஷன். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சேம் வேவ் லென்த் இருக்கிற ஒரு 2 வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருந்துதல்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சூப்பர் இம்போஸ் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நார்மல் மோட் அப்படின்னு சொல்கிறோம். The relation between wavelengths and frequency, ரிலேஷன் அதாவது வேவ்லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்பர்ஷன் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேவ்லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன் வந்து டிஸ்பர்ஷன் ரிலேஷன். In conservative force field, generalized force acting on each particle much vanish. ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் வந்து என்னது வேனிஷ் ஆகுது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு -∂V by ∂QK. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் நார்மல் மோடு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் நார்மல் மோடுங்கன்னா டு கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நார்மல் மோடு ஆஃப் ஏ சிஸ்டம். ஒரு நார்மல் மோடு வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய நார்மல் மோடு இருக்குல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணலான்னா
the modulus v minus omega squared into t is equal to 0. So the frequency of normal mode equation v minus omega squared t module equal to 0. இதில் omega அப்படிங்கிறது frequency of normal mode. ஒமேகாங்கிறது frequency of normal mode. v and t அப்படிங்கிறது metric representation of potential energy and kinetic energy. அடுத்தது potential energy and equilibrium in one dimensional oscillator. இப்போ இந்த one dimensional oscillator இருக்கக்கூடிய potential energy and equilibrium என்னன்னு பார்த்தோம்னா, let us consider a conservative system in which potential energy is a function of position only. அப்போ இங்க potential energy V is equal to என்னன்னு சொல்றோம் அப்படின்னா V of Q1, Q2 and so on Qp. இதில் generalized coordinate இருக்கு இல்லையா, அது not involving time explicity. time explicity involve ஆகாது எதுனாக்கா generalized coordinate. அடுத்து இதில் இருக்கக்கூடிய generalized force is equal to Q, அதாவது Q equal to minus dou V by dou Qk. Q equal to minus dou V by dou Qk. இதில் K அப்படிங்கிறது என்னன்னா 1, 2 and so on n. values வந்து change ஆகும். The system is said to be in equilibrium. Q acting on the system are equal to 0. அந்த system வந்து equilibrium positionல இருந்துச்சு அப்படின்னா Q வந்து என்னவா இருக்கு, systemல இருக்கக்கூடிய Q வந்து 0வா இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா Q is equal to minus of dou V by dou Qk baseல 0 is equal to 0. சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும் பொழுது நமக்கு என்னவா இருக்கு, அந்த சிஸ்டம்ல இருக்க Q வந்து equal to 0வா இருக்கு. அப்போ Q equal to minus of dou V by dou Qk 0 equal to 0. இந்த one dimensional oscillatorல V of Q equal to V of Q naught plus dou V by dou Q 0, Q minus Q naught plus 1 by 2 dou squared by dou Q squared of 0, Q minus Q naught squared plus and so on. இப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு எப்பவுமே ஹையர் ஆர்டர் வர அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் Q equal to Q naught இருந்துச்சுன்னா V of Q naught equal to 0. அப்போ dou V by dou Q naught equal to 0. அப்போ இந்த பேலன்ஸ் வந்து V of Q equal to 1 by 2 dou squared V by dou Q squared into Q minus Q naught whole squared. இந்த dou squaredக்கு பக்கத்தில் V வரணும், மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த dou squared V by dou Q squared is equal to Kன்னு எடுத்துக்குவோம். இந்த K வந்து ஒரு பாசிட்டிவ் பேராமீட்டராக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா V of Q equal to 1 by 2 KQ squared. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா 1 by 2 KQ squared. The generalized coordinate does not involve time explicity. இதுவும் என்ன செய்யுது, ஒன் டைமென்ஷனில் வந்து generalized coordinate வந்து time explicity இன்வால்வ் ஆகாது. The generalized coordinate வந்து time explicity இன்வால்வ் ஆகாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா Q double dot plus omega squared Q is equal to 0 அப்படின்னு எழுதலாம். Q equal to A1 e power I omega t plus A2 e power minus I omega t. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா Q equal to A sin omega t plus pi. இதில் Aங்கிறது ஆம்ப்ளிடியூட், pi அப்படிங்கிறது இனிஷியல் ஃபேஸ், பைங்கிறது இனிஷியல் ஃபேஸ். இந்த ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Q double dot plus omega squared Q equal to 0 or Q equal to A sin omega t plus pi. இந்த ஈக்குவேஷனும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டூ கப்புள்டு ஆசிலேட்டர்ஸ். ஸோ இதுக்கு நிறைய டயக்ராம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணால் நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் போயிடுவோம். இதில் கைனடிக் எனர்ஜி T is equal to 1 by 2 m x1 dot squared plus 1 by 2 m x2 dot squared. V பார்த்தோன்னா 1 by 2 k x1 squared plus 1 by 2 k x2 squared plus 1 by 2 k dash x1 minus x2 whole squared. இந்த potential energy kinetic energy இதை வந்து நம்ம வந்து Lagrangian equation படி எழுதணும் அப்படின்னா d by dt of dou L by dou x1 dot minus dou L by dou x1 is equal to 0. or இந்த equation எப்படி எழுதலாம்னா m x1 double dot plus k x1 plus k dash x2 minus x1 is equal to 0 அப்படின்னு எழுதலாம். இந்த equation d by dt of dou L by dou x2 dot minus dou L by dou x2 is equal to 0.
ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா mx2 double dot plus kx2 minus k dash x1 minus x2 is equal to 0. ஸோ இதை வந்து நம்ம கோஆர்டினேட் மெத்தடில் நம்ம மாற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் கோஆர்டினேட்ஸ் அண்டு நார்மல் மோட். இதில் 2 மோட்ஸ் வந்து இன்வால்விங் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, 2 மோடு வந்து இன்வால்விங் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. The given normal mode, all the coordinates x1 and x2 oscillate with the same frequency. Given normal modeல அதில் இருக்கக்கூடிய coordinates வந்து x1 and x2 இது வந்து oscillate ஆகுது, ரெண்டுமே same frequencyல oscillate ஆகுது. அப்போ இந்த equation d squared x1 by dt squared plus omega 1 squared x1 equal to 0. x1ல x1 coordinateல x2ல வந்து பார்த்தீங்கன்னா d squared x2 by dt squared plus omega 2 squared x2 is equal to 0. நார்மல் மோடில் x1 x2 அப்படிங்கிற ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வந்து ஆசிலேட் ஆகுது சேம் ஃப்ரீக்வன்சியில். ஸோ அது நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் எப்படி எழுதியிருக்கோம், இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எழுதும் போது என்ன ஆகும்னா அந்த d squared x1 by dt squared இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், x1 equal to a1 cos omega 1t plus pi 1. x1 equal to a1 cos omega 1t plus pi 1. x2 coordinate equation இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுதலாம்னா x2 equal to a2 cos omega 2t plus pi 2. x2 coordinate equation x2 is equal to a2 cos omega 2t plus pi 2. இதில் a1 a2 இருக்கு இல்லையா, அது வந்து amplitude of mode for 1 and 2. first mode இருக்கு இல்லையா, அதோட amplitude a1, second mode amplitude a2. Two simple harmonic motions obtained after developing the coupled equations, normal modes or simply modes. Two simple harmonic motions obtain பண்ணுறோம் இல்லையா, அது எப்போனா after developing the coupled equations, அதை தான் நம்ம normal mode or simple mode அப்படின்னு சொல்கிறோம். Next, each mode of vibration has its normal frequency omega 1 and omega 2 and is described by the coordinator x1 and x2 known as normal coordinates. ஒவ்வொரு மோட் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு என்னென்னு சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு சொல்கிறோம். அதில் அது ஒமேகா 1 ஒமேகா 2ங்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோஆர்டினேட்டர் வந்து x1 x2. இந்த கோஆர்டினேட்டர்ஸ் தான் நம்ம நார்மல் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நார்மல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நார்மல் மோட்ஸ் அண்ட் நார்மல் ஃப்ரீக்வன்சி சொன்னால, அந்த நார்மல் மோட்ஸு நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் eta L double dot plus omega L squared eta L equal to 0. இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். if omega L squared greater than 0 இருந்துச்சுன்னா, அந்த omega L இருக்கு இல்லையா, அது greater than equal 0 இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், eta L equal to AL cos omega LT plus BL sin omega T is equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபைனைட் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. சப்போஸ் omega L squared equal to 0 இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்யூஷன் எழுதலாம், eta L equal to ALT plus BL equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் அன்ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் omega L squared less than 0 இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் eta L equal to AL e power I omega LT plus BL e power minus I omega T இருக்கும். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்டாகவும் இருக்கும், அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். omega L squared greater than 0 இருந்துச்சுன்னா நமக்கு அது ஃபைனைட் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். omega L squared 0, omega L squared less than 0 இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் அண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை 1 2 3ன்னு எழுதணும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபைனைட் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொன்னால, அப்போ என்ன கண்டிஷனாக இருக்கும்னா omega L squared என்னவாக இருக்கணும், ரியலாக இருக்கும், அதே சமயத்தில் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது கோஆர்டினேட் வந்து ஆல்வேஸ் ரிமைன் ஃபைனைட் ஃபார் எனி டைம் t. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈக்குவேஷன் 2 and 3 இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஃபைனைட் அண்டு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம முக்கியம், எது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்லை எது லெஸ் தென் அப்படிங்கிறது.